வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு என அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய பாடப்பகுதி. அது இயல் 10 கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி. அது இந்த புத்தகமே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இயந்திரங்களை இயக்கும் கம்ப்யூட்டர். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை என்ன செய்யுங்க, பகிருங்கள். கம்ப்யூட்டர் முதல்ல பயன்படுத்தப்பட்டு அல்லது அதை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மளுடைய நடைமுறைக்கு பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அது நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்களை எடுத்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அந்த முன்னேற்றங்கள் காலத்திற்கு ஏற்ப வளர வளர நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா ரொம்ப வேகமான வேலைகளை அது செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கிறது. அதே மாதிரி துரிதமான வேலையோடு மட்டுமல்லாமல் அதனுடைய செயல்பாடுகளும் ரொம்ப அதிகமாக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இரும்பு வளைக்கணும் அப்படின்னா அதை நெருப்பில் காட்டி சூடாக்கி அடித்து வளைக்கணும். இரும்பு பலகையில் துளையிடணும் அப்படின்னா கூரான ஊசியை கொண்டு கருவியின் உதவியில் சுழற்றி துளையிட வேண்டும். இந்த பணியை செய்ய மோட்டார் பொருத்தப்பட்ட கருவி இருக்குது. இருந்தாலும் மிக சிறிய அளவிலான நுணுக்கமான பணிகளை கையினாலோ அல்லது மோட்டார் பொருத்தி கருவியாலோ செய்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, சுழியம் 1.5 மில்லிமீட்டர் அளவு விட்டத்தில் தொலையிடுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காலத்தில் அது ஒரு கடினமான பணியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பணி கம்ப்யூட்டர் மூலமாக ரொம்ப எளிதாயிட்டு. இயந்திரங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் ஒரே மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட அளவில் அமைக்கப்பட்ட வளைவுகள், நெளிவுகள், துளைகள், உருவ அமைப்பு கொண்டதாக இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் என்ன செய்யுது, உருவாக்க நமக்கு பயன்படுது. ஒரே உருவ அமைப்பில் தயாரிக்கப்படுவதால் கழிவுகள் என்ன செய்யுது, குறையுது. இதற்கு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு பேர். சிஎன்சி கம்ப்யூட்டரில் இந்த சிஎன்சி அப்படின்னா அதுக்கு என்னது, கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இதன் மூலமாக தான் நம்ம ஒரு வேலையை அதிகமான அப்படிங்கும்போது கழிவுகள் குறையுது. அப்போ அதனுடைய செலவினங்கள் நமக்கு கொஞ்சம் என்ன செய்யும், குறையும். இந்த கம்ப்யூட்டர் மூலமாக இயந்திரங்களை இணைக்க லேத் எந்திர கருவிகள், ட்ரில்லிங், அடுத்து மைலிங், கிரைண்டிங், ஷேப்பிங், கியர் மைக்கிங், இந்த பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் முறையை சிஎன்சி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒருவர் சிஎன்சி முறையில் அந்த வேலை செய்கிறதுக்கு எந்திரவியல் கணிப்பொறி அறிவு அவசியமாக இல்லை. அது மாதிரி கேட்டு, கேட், கேம், இது ரெண்டும் கணிப்பொறி மென்பொருள் நமக்கு தெரிஞ்சால் போதும். கேடும் கேம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். சிஎன்சி படிப்பு சுலபமாக இருக்கும். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் குரோம்பேட்டையில் உள்ள எம்ஐடி கல்லூரிகளில் இந்த சிஎன்சி படிப்புகள் கற்றுத்தரப்படுகிறது. அந்த காலத்தில் இப்போ எல்லா பக்கமும் கணிப்பொறி நிறைய கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கம்ப்யூட்டரை இயந்திரங்களை இணைக்க மிஷின் கண்ட்ரோல் யூனிட் தேவை. கம்ப்யூட்டரையும் இயந்திரங்களையும் இணைக்க மிஷின் கண்ட்ரோல் யூனிட் தேவை. இந்த கண்ட்ரோல் யூனிட் கம்ப்யூட்டருடைய ப்ரோக்ராமிங் மொழியை எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ஆக மாற்றி எந்திர விஞ்ஞான பணிகளை செய்கிறது. இந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் மாற்றும் பணிக்காக கம்ப்யூட்டரில் ஃபனுக் என்ற ஜப்பானிய மென்பொருளும் ஹெய்டன் ஹென் என்ற ஜெர்மானிய மென்பொருளும். ஃபனுக்கு, ஹெய்டன் ஹென், இது எதுக்குன்னா எலக்ட்ரிக்கல் பல்ஸை உருவாக்குறதுக்காக வேண்டி. அந்த ரெண்டு மென்பொருளும் உலக அளவில் புகழ்பெற்றதாக இருக்கிறது. அப்போ இங்கே வினா என்ன வரலாமே, எலக்ட்ரிக்கல் பல்ஸ் மாற்றும் பணிக்காக கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்படக்கூடிய ஜப்பானிய மென்பொருள் எது அப்படின்னு கேட்டால் ஃபனுக் அப்படின்னு சொல்ல தெரியும். அதே இது ஜெர்மானிய மென்பொருள் எதுனா ஹெய்டன் ஹென் அப்படிங்கிறது. எந்த ஒரு எந்திரத்துக்கும் ப்ரோக்ராம் மொழி என்ன செய்யாது, தெரியாது. எலக்ட்ரிக்கல் பல்ஸ் அமைப்பு முறையை பொறுத்து தான் இயந்திரங்கள் இயங்குது. அதனால இயந்திரங்கள் வடிவமைப்பில் எந்த குறையும் காண முடியாது. ஆனால் எலக்ட்ரிக்கல் பல்ஸ்களை அளிக்கும் மென்பொருள் தயாரிப்புகளும் பயன்படுத்திக்கலாம். கம்ப்யூட்டர் மற்றும் சிஎன்சி தொழில்நுட்பம் மூலமாக ஒரே நேரத்தில் நிறைய இயந்திரங்களை நம்மளால இயக்க முடியும். உதாரணமாக அமெரிக்காவில் ஒரு கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து கொண்டு ப்ரோக்ராமை இயக்கி மதுரையில் இயந்திரங்களுடன் இணைத்துள்ள கம்ப்யூட்டரை இயக்க முடியும். இதன் மூலமாக இயந்திரங்களை இயக்க செய்து உற்பத்தி செய்ய முடியும். அதனுடைய தொழில்நுட்பத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியும், எளிதாக அந்த லேத் ஒர்க்கு, கிரைண்டிங், ட்ரில்லிங் உட்பட பல பணிகளுக்கும் அதை பயன்படுத்த முடியும். இது எல்லாமே இதன் மூலமான ப்ரோக்ராம்ஸ், அந்த கோடிங்கில் ப்ரோக்ராமை ரெடி பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் இருந்துட்டு மதுரையில் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்குமே இந்த ரோபோட்டிக்
அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் இங்கே ஸ்க்ரூல்ஸ் முதல் கனரக இயந்திரங்கள் வரை தயாரித்து உற்பத்தியும் நம்ம செய்யலாம். சாதாரண ஸ்க்ரூவில் இருந்து பெரிய கனரக இயந்திரங்கள் வரைக்கும் நீண்ட தொலைவில் இருந்து எலக்ட்ரிக்கல் பல்ஸுகளை செயற்கைக்கோள், இன்டர்நெட், தொலைபேசி இது எல்லாம் மூலம் அனுப்பப்படுது. சமீபத்தில் இந்த சிஎன்சி தொழில்நுட்ப முறைக்காக ஸ்மார்ட் கியர் ஹேம் என்ற மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிஎன்சி தொழில்நுட்பத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் ஸ்மார்ட் கேம் அப்படிங்கிறது. இந்த மென்பொருள் நம்ம ஓவியமாக எந்த ஒரு பொருளையும் எலக்ட்ரிக்கல் பல்ஸ்களாக மாற்றும் திறன் கொண்டது. ஓவியமாக வரையும் போது அதை எலக்ட்ரிக்கல் பல்ஸ்களாக மாற்றுவதற்கு உதவுவது எந்த மென்பொருள்னா இந்த ஸ்மார்ட் கேம் அப்படிங்கிறது. இந்த மென்பொருள் தாமாகவே ப்ரோக்ராமுங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிக்கிடும், எலக்ட்ரிக்கல் பல்ஸ்களை அழித்து அதுவும் கொடுத்துடணும். இதன் மூலமாக நம்ம ப்ரோக்ராம் எழுதக்கூடிய நேரம், அந்த கோடிங்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய நேரம் நமக்கு மிச்சமாகுது. இந்த தொழில்நுட்பம் மேலை நாடுகளில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது. இன்னும் சில ஆண்டுகளில் தமிழகத்தில் எல்லா தொழிற்கூடங்கள்லேயும் இந்த கம்ப்யூட்டரோட உதவியில் சிஎன்சி முறை பயன்படுத்தப்படும். தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதாவது இப்போ நமக்கு இந்த சிஎன்சி முறை பயன்பாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வைரஸ் பிரச்சனைகள் நமக்கு மொபைலாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த வைரஸ் பிரச்சனைகள் என்ன செய்யுது, இருக்க தான் செய்யுது. மனிதனுக்கு உடல்நிலை பாதிப்போ காய்ச்சலோ எப்போது வரும் தெரியாது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தானாக நோயுடைய அறிகுறிகள் வெளியே தெரிய தொடங்கும். சில நோய் உடனடியாக போயிடும், சில நோய் உடனடியாக போகாது. இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் வைரஸும் இதே மாதிரி தான். கம்ப்யூட்டரை பொறுத்தவரை அதனை பாதிப்பது நோய் கிருமி அல்ல, கம்ப்யூட்டர் மென்பொருட்களை செயலிக்க செய்யும் ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த கம்ப்யூட்டர் மென்பொருட்களை செயலிழக்க செய்யும் ஒரு ப்ரோக்ராம் தான் வைரஸ். கிட்டத்தட்ட வைரஸும் ஒரு சாஃப்ட்வேர் தான். வைரஸை பொறுத்தளவு இப்போ ஒரு 3 வகையாக நம்ம சொல்லலாம். பூட் வைரஸ், ப்ரோக்ராமிங் வைரஸ், இன்டர்நெட் வைரஸ் அப்படின்னு 3. இப்போ நமக்கு பெரும்பாலும் வர்றது இந்த இன்டர்நெட் வைரஸ் ரொம்ப அதிகமாகவே வரும். கம்ப்யூட்டரில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யுமாறு சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், கம்ப்யூட்டருக்கு கட்டளை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறது தான் ப்ரோக்ராம். நம்ம கொடுக்குற கட்டளை தான் ப்ரோக்ராம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நாம் ஒரு கம்ப்யூட்டரை இயக்க செலுத்தும் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்களை குழப்பும் போட்டி ப்ரோக்ராம்கள், அதை கன்ஃபியூஸ் பண்ணி அதை செயல்பட விடாமல் குழப்பக்கூடியது தான் இந்த வைரஸ். இந்த வைரஸ்களால் கம்ப்யூட்டர்களுக்கு மட்டும் பாதிப்பு வரும், ஆனால் ஆப்ரேட் செய்யும் நமக்கு எந்தவித பாதிப்புமே கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்கள் நம்முடைய கம்ப்யூட்டரில் புகுந்து விடுவதா ஏற்கனவே நம்ம வச்சிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் நம்ம செய்யக்கூடியது எல்லாமே சில தகவல்களை என்ன செஞ்சிடும், அழிச்சிரும். அப்போ அந்த கம்ப்யூட்டர்னால நம்முடைய மொபைல் சில இது பார்த்தோன்னா கரப்ட் ஆயிரும், எரர் காட்டும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த வைரஸோட குணம், நம்ம வீட்டுக்கு தலைவாசல் உள்ளது போல் கம்ப்யூட்டருக்கு தலைவாசல் போல் மற்றும் நுழைவு வாயில் அப்படின்னா இந்த பூட் ரெக்கார்டு தான். அப்போ பாருங்கள், கம்ப்யூட்டருக்கு தலைவாசல் அல்லது நுழைவாயில் போல் இருப்பது எது அப்படின்னா பூட் ரெக்கார்டு. இந்த பூட் ரெக்கார்டை செயலிழக்க செய்வது வைரஸ்கள் தான். இது பூட் வைரஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வகையான வைரஸ் அதிக அளவில் கிடையாது. கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம இயக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தகவல் இது எல்லாத்தையுமே செயலிழக்க செய்கிற ப்ரோக்ராம் தான் இந்த வைரஸ். இது நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தமாக பார்த்தோன்னா கம்ப்யூட்டரை ஆப்ரேட் செய்யவே விடாத அளவுக்கு இந்த வைரஸ்கள் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. சில வைரஸ் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் சேட்டை செய்யும். உதாரணத்துக்கு ஃப்ரைடே 13 அப்படிங்கிற வைரஸ் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டரை பாதிக்கும். மைக்லாஞ்சோ என்ற வைரஸ் புகழ்பெற்ற ஓவியருடைய பெயராகும். இப்போ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரைடே 13 அப்படின்னு இருக்குது 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எப்போல்லாம் வருதோ அப்போ மட்டும் அந்த வைரஸ் செயல்படும். அதுக்கப்புறம் மைக்கேலாஞ்சலோ அப்படிங்கிறது புகழ்பெற்ற ஓவியருடைய பெயர். இந்த ஓவியருடைய பிறந்த நாள் அன்று நம்முடைய கம்ப்யூட்டரை செயலிழக்க செய்யும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வேறு எந்த பாதிப்பும் இல்லாமல் அது பாட்டு நல்லாயிருக்கும். பிளேயிங் பீஸ், சைக்கோ, ஏப்ரல் 1, பேட் பாய், பாரசிட் அக்பர், இயர் 2000, வேரியர், மெரிஜுனா, பென்டகன், டெர்மினேட்டர், கேஏகே, லைவ் சைட், ஒன் ஹாப், டைஹார்ட் 2, ஐ லவ் யூ இவையெல்லாம் உலக புகழ்பெற்ற சிறந்த வைரஸ். இதெல்லாம் பாருங்கள், பேர்லாம் நல்ல நல்ல பேராக இருக்குது. ஆனால் இதெல்லாமே என்னது வைரஸ். சரி, இமெயில் வைரஸ். உலகெங்கும் இன்டர்நெட்டுக்கும் இமெயிலையும் புகழ்பெற்று இருப்பதால் இந்த இமெயில் மூலமாகவும் நிறைய வைரஸ்கள் பரவ ஆரம்பிக்கும். நான் இமெயிலை திறந்து படிக்கும்போது நம்முடைய கம்ப்யூட்டரை பாதிக்க தொடங்கிறோம். இமெயிலோடு அனுப்பக்கூடிய இந்த ஃபைல்கள் ரொம்ப அபாயகரமான படையெடுப்பாக சொல்லலாம். இந்த வைரஸ் படையெடுப்பு
சரி, வைரஸ்லேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம்னா அதுக்கு தான் அந்த கம்ப்யூட்டரில் வந்து என்ன செய்வாங்க, ஆன்டி வைரஸ்லாம் போடுவாங்க. நம்முடைய கம்ப்யூட்டரில் பிறருடைய ப்ரோக்ராம்களையோ ஃப்ளாஃபி டிஸ்கிலையோ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வைரஸ் செக் செய்யணும். கம்ப்யூட்டர் கேம்ஸ்கள் மூலமாக வைரஸ்கள் பெரும்பாலும் பரவுவதனால கேம்ஸ் விளையாடுறத தவிர்க்கணும். நம்முடைய கம்ப்யூட்டரோட ஃப்ளாஃபி டிரைவில் ஃப்ளாஃபி டிஸ்கை சொருகி கொண்டு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணக்கூடாது. வைரஸ் எதிர்ப்பு சாஃப்ட்வேர்களை நம்முடைய கம்ப்யூட்டரில் நிரந்தரமாக பொருத்தணும். அப்புறம் புதிய வைரஸ்கள், அதை ஆன்டி வைரஸ் சொல்லுவாங்களா, அதை பொருத்திக்கணும். புதிய வைரஸ் சம்பந்தமான அறிவிப்பு பொருளி எது வந்தாலும் சரிதான், உடனே நம்முடைய கம்ப்யூட்டருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத உடனே பார்த்துக்கணும். ஆன்டி வைரஸ் கம்ப்யூட்டரில் முதல்ல வைரஸை பரப்பியவர்கள் யார் அப்படின்னா பாகிஸ்தானியர்கள் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு உலக அளவில் இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் கோஹன் அப்படிங்கிறவர் தான். அப்போ முதல்ல வைரஸை விட்டது பாகிஸ்தானில் உள்ளவருங்க. முதல்ல வைரஸை கண்டுபிடிச்சவர் பிரைட் கோஹன் அப்படிங்கிறவர். இவர் 1984 வைரஸ் சம்பந்தமான பாதிப்புகளை முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றாரு. அடுத்து மேன்பி, நார்டான், ஆன்டிவைரஸ் இதெல்லாம் புகழ்பெற்ற வைரஸ் அழிப்பு சாஃப்ட்வேர்கள். முதல்ல பார்த்தோம் வைரஸ்கள்னு கொஞ்சம் பேர் பார்த்துருக்கோம், அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இது வந்து ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம். மேன்பி, நார்டான், ஆன்டிவைரஸ் இதெல்லாம் வைரஸை அழிக்கிறதுக்கான சாஃப்ட்வேர். சென்னையில் K7 கம்ப்யூட்டிங் என்ற நிறுவனம் கடந்த 15 வருடங்களாக புதிதாக வெளியேறும் வைரஸ்களை சாஃப்ட்வேர்களாக தயாரித்து வெளியிட்டு இந்த K7 வைரஸ் ஆன்டிவைரஸ் ரொம்ப பிரபலமான ஒன்றாக தான் என்ன செய்யுது இருக்கு. இந்த வைரஸ் வந்து நம்முடைய கம்ப்யூட்டரை பாதித்துள்ளதா அப்படிங்கிறத அழிக்கும் மருந்து இருக்கா இல்லையா அப்படின்னு இவருடைய இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு முக்கியமான இடமாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறது. கம்ப்யூட்டரோட வருகைக்கு பிறகு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேக்கேஜிங் மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த மொழிகள் நிறைய வர தொடங்கியிருக்கு. இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்றும் நாம் இன்று வரைக்கும் நீடித்து நிற்கிறது. இதில் லினக்ஸும் ஒன்றாகும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லினக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. யூனிக்ஸிலிருந்து வந்ததே லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். இது வந்து பயனருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையே ஒரு பாலம் போல என்ன செய்யுது இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய வகைகளை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 3 வகைப்படுது. ஒன்று ஒற்றை பயனர் இயக்க முறைமை, சிங்கிள் யூசர், மல்டி யூசர் நெட்வொர்க்ஸ் பிணையங்கள். இதன் மூலமாக இந்த 3 வகைகள் இருக்குது. ஒற்றை பயனர் இயக்க முறைமை வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. டாஸ் ப்ரோக்ராமில் இது வந்து என்ன செய்யப்படுகிறது பயன்படுத்தப்படுது. இதில் டாஸ் ப்ரோக்ராமில் இந்த ஒற்றை பயனர் இயக்க முறை பயன்படுகிறது. பல் பயனர் இயக்க முறை அப்படிங்கிறது பல பயனாளர்கள் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் அந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்கிற பலர் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுக்கு உதாரணம் தான் லினக்ஸ். பிணையங்கள் அப்படின்னா எல்லாருமே தெரிந்த ஒன்று தான். பல கம்ப்யூட்டர்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டதா சர்வர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிணையங்கள். இதற்கு லேன் என்று பெயர். தற்போது உலகம் முழுவதும் பெரும்பாலும் அனைவரும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை என்ன செய்கிறாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. காரணம் விண்டோஸ் வந்து பயன்படுத்துறது ரொம்ப எளிதாக இருக்குது. ஒரு நண்பனை போல் வழி நடத்தி செல்லும் பலவிதமான சிறப்பு அம்சங்கள் இருக்குது இதில். விண்டோஸில் சத்தமின்றி முன்னேறிட்டு வரக்கூடிய ஒரு இதில் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலேருந்து முழுமையாக வேறுபட்டது. லினக்ஸ் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ சக்தி வாய்ந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுனா லினக்ஸ். 1969 பெல் ஆய்வுக்கூடத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் ஆய்வுக்கூடத்தின் ஆராய்ச்சி பிரிவில் மல்டிக்ஸ் எனும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யப்படுது உருவாக்கப்படுது. 1969 பெல் ஆய்வுக்கூடம் ஆராய்ச்சி பிரிவில் மல்டிக்ஸ் என்னும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கப்படுது. இதில் மல்டிக்ஸ்னாலே பலங்கிறது தான், பல குறைபாடுகள் இருக்கு. அதே ஆண்டில் கென் தாம்சன் என்பவர் சுலபமாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குறாரு. இதுதான் யூனிக்ஸ். அப்போ யூனிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குனவர் யாரு? கென் தாம்சன் அப்படிங்கிறவர். அடுத்த கட்ட முயற்சி யூனிக்ஸில் முக்கிய பங்கு வகித்தது. சோதனை முயற்சியாக கென் தாம்சன் உருவாக்கிய ஸ்பேஸ் டிராவல் என்ற பெயர் கொண்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சோலார் சிஸ்டத்தில் சோதனை மேற்கொண்டது. ஸ்பேஸ் டிராவல் தான், அதனால சோலார் சிஸ்டத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தாம்சனுக்கு இந்த சோதனை முழுமையாக பயனளிக்கலன்னு எழுதப்படும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினையும் அவர் என்ன செய்கிறாரு ஆய்வு செய்கிறாரு. இதற்கு பிறகு தாம்சன் பி என்ற மொழியை உருவாக்குறாரு. அப்போது பி என்ற மொழியை உருவாக்கியர் யாருன்னா தாம்சன். அதே மாதிரி இந்த இதை வந்து என்ன செய்யறது
கென் தாம்சன் அப்படிங்கிறவர் பல ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூனிக்ஸ் அப்படிங்கிற இதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தாலும் இந்த கென் தாம்சன் அப்படிங்கிறவர் தான். பி அப்படிங்கிற மொழியும் உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா டென்னிஸ் ரிட்ஸ் அப்படிங்கிறவர் சி என்ற மொழியை உருவாக்குறார் என்று பெயர் மாற்றுறாரு. 1976 முதல் 1983 வரையான காலகட்டத்தில் யூனிக்ஸ் பல்வேறு மாற்றம் வருது. 1980 சி மொழியினை துணை கொண்டு யூனிக்ஸ் முற்றிலுமாக எழுதப்படுது. இந்த காலகட்டத்தில் யூனிக்ஸ் பல பரிமாணங்கள் கொடுக்கப்படுது. அதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா பிஎஸ்டி அப்படிங்கிறது. பிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்க்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையின் பலதரப்பட்ட வெளியீடாக இருக்கக்கூடியது ஏடி அண்ட் டி ஜெனிக்ஸ் ஒன்று இதுதான். இதன் பிறகு பார்த்தோன்னா 2 பேராசிரியர்கள் கல்வித்துறை உபயோகத்திற்காக யூனிக்ஸை சிறிது மேம்படுத்துகிறாரு. டாக் காமர்ஜினி அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் ஆண்ட்ரூ டென்பம் அப்படிங்கிற மினிக்ஸையும் உருவாக்குறாரு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ரூ டென்பம் அப்படின்னா மினிக்ஸையும் உருவாக்கினர். இதுதான் வந்து லினக்ஸுடைய இறுதி நிலையை பெற்று தருது. பின்னர் பார்த்தோன்னா லினக்ஸ் டார்வெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்லாந்து மாணவன் லினஸ் டார்வெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்லாந்து மாணவன் லினக்ஸை இன்னும் சற்று என்ன செய்கிறார், அதாவது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய சோர்ஸ் கோட்டை இன்டர்நெட்டில் அனைவரும் கிடைக்குமாறு இதை செய்கிறாங்க. சோர்ஸ் கோட் லினக்ஸ் மென்பொருளோட இலவசமாக கிடைக்க ஆரம்பிச்சுது. அதனால நிறைய பேர் இந்த லினக்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ப்ரோக்ராம் எழுதுறதுல யூனிக்ஸ் ஒரு புதிய சூழலை உருவாக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பள்ளி நிறுவனங்கள், அறிவியல் ஆய்வு கூடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இது ரொம்ப அதிகமாகவே என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. இது இந்த லினக்ஸ் யூனிக்ஸ் ப்ரோக்ராம் உருவாக்குதல் யூனிக்ஸ். அடுத்து லினக்ஸ் வந்து விண்டோஸ் போல அனைத்து இடங்கள்லையும் பயன்படுது. லினக்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பயன்படுத்தப்படுது. யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தரமான கட்டமைப்பு, செக்யூரிட்டி கூறுகளும் இன்னைக்கு வர நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய வகையில், விரும்பக்கூடிய வகையில் இருக்கு. இது யூனிக்ஸோட தரமான கட்டமைப்பும் செக்யூரிட்டி கூறுகளும். லினக்ஸ் புகழடைய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, லினக்ஸ் கம்ப்யூட்டர்களில் சூப்பர் கம்ப்யூட்டர் வர எல்லாமே ஆற்றலோட என்ன செய்து இயங்கக்கூடியதாக இருக்குது. இதில் சோர்ஸ் கோடு வந்து உயர் ரக மொழியினால எழுதப்படுகிறது. இது இலவசமாக கிடைக்கி லினக்ஸில் உள்ள அனைத்து பயன்பாடுகளும் மற்ற ப்ரோக்ராம்ல இருந்து பயன்படுத்துமாறு உள்ளீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மிக உயரிய சாஃப்ட்வேர் தொகுப்புகள் மறுபடியும் பயன்படுத்தும் வகையில் இருக்கு. லினக்ஸ் சி மொழியில எழுதப்பட்டது. அதனால இதில் தங்கு தடை இல்லாமல் இயங்கவும் நிறைய ப்ரோக்ராம்களை செயல்படுத்தி பார்க்கவும் நம்மளால முடியும். இந்த லினக்ஸ் பார்த்தோன்னா மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலிருந்து எப்படி வந்து மாறுபடுகிறது, இது ஒரே நேரத்தில் பல ப்ரோக்ராம்களையும் பல பயனர் திறனையும் சரியான தகவலையும் போக்குவரத்து நிலைகளையும் என்ன செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ரொம்ப எளிதாக நம்ம படிக்கவும் முடியும், சுலபமான முறையில் பின்பற்றவும் முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முற்றிலுமே என்ன செய்யுது, வேறுபட்ட ஒரு கோணமாக இருக்கிறது. லினக்ஸ் தன்மை வாய்ந்த சில செயல்பாடுகளை லினக்ஸ் வந்து தனித்தன்மை வாய்ந்த சில செயல்பாடு உள்ளது. அது மாதிரி லினக்ஸின் கருவிகள் வரிசையான கருவிகள் இருக்கு. இந்த கருவி பயனாளருக்கு அப்ளிகேஷன் மற்றும் உள் கட்டுமான பணிகளை செய்வதற்கு பயன்படுது. இது வந்து கூற்று 1, 2 அப்படின்னு கொடுத்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி இதில் உள்ள பல செயல்பாடுகளை நம்ம பார்க்கலாம். கெர்னல் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் கெர்னல் எனும் பகுதி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு முக்கிய இடத்தை வைக்கிறது. என்னது கெர்னல் அப்படிங்கிறது, இதில் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இது லினக்ஸின் இதய துடிப்பு போன்றது. இது கெர்னல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து லினக்ஸோட இதய துடிப்பு. இதில் உருவாக்கப்பட்ட அனைத்து ப்ரோக்ராமும் இதன் வழியாக என்ன செய்யப்படுது, செயல்படுத்தவும் படுகிறது. அடுத்து ஒரு பயனர் வந்து கம்ப்யூட்டர் செயல்களை பயனாளர்களுக்கும் அனைத்து வகை செயல்பாடுகளையும் தொடர்ச்சியாக என்ன செய்யணும், செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்யக்கூடியது. லினக்ஸ் வந்து முழுதும் பாதுகாக்கப்பட்ட பல்பணி செயல்பாடுகளை கொண்டது. இது பயனர்களை ஒரே நேரத்தில் பல பணிகள் செயல்படுத்தும் ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த கோப்பு வடிவமைப்புகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு டைரக்டரின் கீழ் வகுக்கப்பட்ட பல பிரிவுகளாக என்ன செய்து இருக்கு இந்த ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது. லினக்ஸினுடைய சிறப்பம்சம், லினக்ஸில் பணிபுரிபவர் ஒரே நேரத்தில் ஒரே விண்டோஸில் பல திரைகளை திறந்து கொண்டு பணிபுரியலாம். இதில் லினக்ஸில்
அதே மாதிரி கிராஃபிக்ஸு, தகவல்கள் அல்லது சிறப்பான அப்ளிகேஷன் கொண்டு படங்களை வரைகிறதுக்கும் பயன்படுத்தலாம். லினக்ஸினுடைய புதிய வெளியீட்டில் நெட்வொர்க்கின் பணிகள் மிகுந்த நம்பிக்கைக்குரியதாக இருக்கு. லினக்ஸ் ஒரு செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். லினக்ஸ் செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு மொழி. நிறைய கம்ப்யூட்டர் மொழிகள் பார்த்தோன்னா கம்பைலர் மற்றும் இன்டர்பிரெட்டர்கள் கொண்டதாக இருக்கிறது. கம்பைலர் மற்றும் இன்டர்பிரெட்டர்கள் கொண்டதாக. லினக்ஸில் அடா, பாஸ்கல், லிஸ்ப், போர்டன் மற்றும் பல மொழிகள் அடங்கியிருக்கிறது. நாம் ஏன் லினக்ஸ் ப்ரோக்ராமிங் படிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஏனெனில் மிகப்பெரிய நிறுவனங்களான ஐபிஎம், கோரல், சன் மற்றும் ஏஓஎல் இதெல்லாம் லினக்ஸை பயன்படுத்துது. ஆனால் லினக்ஸுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளதா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குன்னு தான் சொல்லலாம். தமிழகத்தில் பாமரர் வரை லினக்ஸ் பரவாயில்ல. இதுவரை ஒரு நல்ல சான்றிதழ் பாட வகுப்புகள் இந்தியாவில் இல்லை அப்படின்னே என்ன செய்யலாம் சொல்லலாம். பல தனியார் நிறுவனங்களும் பன்னாட்டு மையங்களும் லினக்ஸை நம்பி என்ன செய்து பயன்படுத்த தயங்குறாங்க. லினக்ஸ் அடிப்படையே நாமே கற்றுக்கொள்ள நிறைய புத்தகங்கள் இருக்குது. உங்களுக்கு லினக்ஸ் பற்றி சந்தேகங்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டால் இந்த www.linux-india.org அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். அடுத்த பகுதியை நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.